வணக்கம். நம்ம இந்த வீடியோல கமெண்ட்ஸ்னா என்ன? டாட் புரோகிராமிங்ல கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டா பண்ண கோடிங்க நான் இப்ப எடுத்துக்கினேன். இப்போ இந்த கோடிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்க, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு நீங்களே இத பார்க்குறீங்க அப்படின்னா, இங்க என்ன நடக்குது? இங்க என்ன பண்றாங்க? அப்படின்றது உங்களுக்கு சம்டைம்ஸ் புரியாம இருக்கலாம். என்ன நடக்குதுன்றது தெரியாது. மறந்துரும். ஓகேங்களா? அந்த மாரி டைம்ல இப்போ நீங்க கமெண்ட்ஸ் நீங்க போட்டு ரைட் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களோட கோடிங்க வேற யாருன்னா எடுத்து படிச்சு பார்த்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களே லேட்டரா எடுத்து திரும்பி இத பார்க்குறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டாட் புரோகிராமிங்ல கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல பாருங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்ப டபுளா கன்வெர்ட் பண்றோம். இப்போ இத நம்ம கமெண்ட் பண்ணணும். இத ஒருத்தருக்கு சொல்லணும். நம்மளோட கோடிங் ரீட் பண்றவங்களுக்கு சொல்லணும். இல்ல நம்மளே இது ரிலேட்டா எடுத்து பார்க்கும்போது நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா, 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கங்க. ஓகேங்களா? இந்த 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு கன்வெர்ட் கன்வெர்ட் இன்ட் டூ டபுள். இங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் போட்டுக்கங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கும் சரி, இல்ல இந்த கோடிங்க எடுத்து படிச்சு பார்க்கறவங்களும் சரி, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவும். ஸோ இந்த மாரி கமெண்ட்ஸ் நீங்க என்ன கோடிங் ரைட் பண்றீங்களோ, அதுக்கு மேலயும் போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த இடத்துல இங்க சைட்லயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம்? டபுள இன்டிஜரா கன்வெர்ட் பண்றோம். டபுள் டூ இன்ட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இது சிங்கிள் லைன் கமெண்ட். ஒண்ணு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலேயே நம்ம போட்டுக்கலாம். அப்படின்னா இங்க சைட்ல ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இங்க இந்த லைனுக்கு ஸ்டார்டிங்ல ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா, இல்ல. அப்படி போட்டா இந்த லைன் ஃபுல்லாவே இது கமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த லைன் ஃபுல்லாவே எக்ஸிக்யூட் ஆகாது. சோ ஒண்ணு அந்த லைனுக்கு மேல நம்ம கமெண்ட் போட்டுக்கலாம். இல்ல சைடுல போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது சிங்கிள் லைன் கமெண்ட். இது சிங்கிள் லைன் கமெண்ட். இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த லைன்ல கர்சரை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா அந்த லைன் கமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? மறுபடியும் இதை அன்கமெண்ட் பண்ணனா கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மல்டிபிள் லைன்ஸையும் நான் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மல்டிபிள் லைன்ஸை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுங்க. இந்த மல்டிபிள் லைனும் இங்க உங்களுக்கு கமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது ஷார்ட்கட். இன்னொன்னு மல்டி லைன் கமெண்ட்னு வச்சுங்களேன். இப்போ இங்க இருக்கு. ஓகேங்களா? இங்க எனக்கு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸையும் நான் இந்த இந்த 5 இந்த பிளாக் ஃபுல்லாமே நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்புறம் ஒரு ஸ்டார். மறுபடியும் இது க்ளோஸ் பண்ற இடத்துல ஒரு ஸ்டார் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் ஃபுல்லாவே இது கமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இதை இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு இங்க பாருங்க டாகிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு கமெண்ட் ஆயிடும். சிங்கிள் லைன் கமெண்ட்ல இந்த 5 லைனும் கமெண்ட் ஆயிடும். இப்போ இது மறுபடியும் அன்கமெண்ட் பண்ணணும்னா சேம் அதேதான். எடிட்ல போயிட்டு டாகிள் லைன் கமெண்ட் அப்படின்றது கொடுங்க. இப்போ உங்களுக்கு அன்கமெண்ட் ஆயிடும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளாக் கமெண்டா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. சேம் அதேதான். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு டாகிள் பிளாக் கமெண்ட் அப்படின்றது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு பிளாக் கமெண்டா ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதை மல்டிபிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட். இப்போ இதை நான் அன்கமெண்ட் பண்ணோம்னா மறுபடியும் இங்க செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு டாகிள் பிளாக் கமெண்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது மல்டி லைன் கமெண்ட். ஸோ நம்ம இந்த வீடியோல ஒரு கமெண்ட்னா என்ன, மல்டி லைன் கமெண்ட்னா என்ன, அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? கோடிங் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, நீங்க உங்களோட கோடிங்ல முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கோடிங்க ஈஸியா இன்னொருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், இல்ல லேட்டரா நீங்களே அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியறதுக்காகவும் இது உதவும்.
ஓகேங்களா? தேங்க்யூ.